ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? டைம் நான் மாட்டேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கேம் ப்ளே சாப்டர் 7 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 1 2 3 4 5 6 போட்டாச்சு. இது 7வது பார்ட். இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான் எனக்கு சாப்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அதான் இருக்குது. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி யார் நமக்கு அதை கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா யாரை காப்பாற்ற போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். லிஸ் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் லிஸ்ஸு எங்கன்னே தெரியல. ஆக்சுவலி இப்போ வந்து சார்லியோட தங்கச்சி தான் லிஸ்ஸு. ஆனால் சார்லி உட்காந்து கன் விளையாடிங்கிறான். ஆனால் இவனுக்கு 2 பேர் தேடினுக்கிறான் உட்காந்து. ஏண்டா டேய், உன் தங்கச்சிக்கு அப்போ தான் நீ தாண்டா போகணும், மைக்கு போகிறான்டா உனக்கு பதிலாக. சரி ஓகே, லிஸ்ஸு எங்கடா போனான்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு தெரியாது எங்கன்னு சொல்லி போனான்னு. அப்போ தான் மைக்கு சமக்கம் வந்துச்சு. எல்லாத்தையும் எப்படி எட்டி ஊடி பக்கத்தில் பறக்குட்டான். அதுக்குள்ளே ஆகுதுண்ணா ஷார்ட் சர்க்கிட் ஆகுது. இங்கே வந்து ரெட் கலர் டோர், ப்ளூ கலர் டோர், அந்த க்ரீன் கலர் டோர் வந்து ஓப்பன் ஆகிடுது. எல்லோ டோர் ஓப்பன் ஆகிடுது. இதுதான் அந்த ஸ்டார்டிங் ஐஸ்கிரீம் 4th சாப்டர் இருக்குது பார்த்தீங்களா? அதில் தான் வந்து பசங்களாம் ஏறி குதிப்பாங்க. அதில் லிஸ்ஸு எங்கே போனாங்க உங்களுக்கு தெரியுமான்னு இவங்க கேட்குறான். ஆக்சுவலி லிஸ்ட் வந்து ப்ளூ கலர் டோரில் தான் போனான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதான் ப்ளூ கலர் தான் போனான்னு நினைக்கிறேன். அதில் வந்து நான் குச்சிட்றேன். அதுக்கப்புறம் நீ போயிட்டு காப்பாற்றலாம். உள்ளே போனோடனே மறக்காமல் டோர் க்ளோஸ் பண்ணுறு ஓகேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் அந்த டோரை. ஓகே, இந்த இது ஃபஸ்ட்டே பண்ணிக்கலாமே. அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஓப்பன் ஆகிருக்கும்ல. எதுக்கு ஷார்ட் சர்க்கிட்லாம் ஆகி இல்லை எனக்கு புரியல. ஓகே, லிஸ்ட்டு காமி. எல்லா ஐஸ்கிரீம் சாப்டர்ஸ்லையுமே பசில் இருக்கும். அந்த பசில் இது ஒன்று. இது சிம்பிள் பசில். ஓகேங்களா? இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போவோம். மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம். இங்கே ஒரு கண் பண்ணி பட்டன் தெரியுது பார்த்தீங்களா? இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மானிட்டரில் வந்து ஒரு காமிக்கும். ஓகேங்களா? பெரமஸ்னு இப்போ இருக்கா? இது வந்து ட்ரையாங்கல் பெரமஸ். இது எடுத்து இதுக்கு இதே மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி மேலே போட்டிருக்கும். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கும். அதில் வந்து போட்டிங்கன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் குனிஞ்சிக்கிட்டே போயிடுங்க. ஏன்னா இங்கே வந்து டக்குன்னு மேலே எழுந்துக்கிற மாதிரி குனிகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் குனிஞ்சிக்கிட்டே போயிட்டேன். ஓகேங்களா? இந்த டோர் ஓப்பன் ஆகிட்டுருக்கோம். இந்த டோர் வழியாக நம்ம இந்த ரோடுக்கு போய்க்கலாம். ஓகேங்களா? உள்ளே வந்தாச்சு. இந்த டோர் தான் அந்த டோர் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு டோர் காமிச்சல அது. ஓகேங்களா? இந்த டோரில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி உள்ளே செக் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். ஏன் மூளை தான் இருக்காடா? மூளை என்னடா மூளைன்னு கேட்குறீங்களா? ஒரு ரோபோட்டோட மினி ராடு இருக்குது பார்த்தீங்களா? அந்த மினி ராடோட மூளை அதை தேடி தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் அது இங்கே இல்லை. சரி ஓகே, இங்கே ஒரு ஆப்போசிட்டில் ஒரு டோர் க்ளோஸில் இருக்கா? அங்கே வந்து இது வந்து மைக்கு வந்து வருவான். இப்போ வந்து நம்மனா கேம் ப்ளே இருக்கணும். இப்போ வந்து நம்ம லிஸ்ஸாக ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். மைக் வந்து ஆப்போசிட் சைடில் இருப்போம். ஓகேங்களா? அவங்ககிட்ட கன்று இருக்குது. ஆனால் அந்த கன்று உடஞ்சிருச்சு. அது உடஞ்சிச்சு அப்படின்னு காமிக்கிறேன். இந்த இடத்துல ஆம்ஸ்டர் இருக்குது, பேர் எங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிடிஜி நம்மளோட பேர் போட்டுக்கலாம். அதாவது ப்ளே டைம் கௌஷிக். ஓகேங்களா? இப்போ வந்து பிடிஜின்னு போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? பிடிஜி. ஓகே, இப்போ வந்து இந்த ஆம்ஸ்டருக்கு இது பிடிஜின்னு வச்சுருக்கோம். ப்ரோட்டீன் அன்சர் தான் போய் கொடுக்கணும். அதனால் அந்த டோர் க்ளோஸில் இருக்குது. இப்போது நம்மளுக்கு இப்போ வந்து கீ கார்டு தேவைப்படுது. கீ கார்டு வந்து பார்க்கிங்கில் தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்க்கிங் போனோன்னா நம்ம வண்டியில் ஏறணும். அதுக்கு ஒரு இடத்துல அனுப்பிச்சி விடணும். சரி, இப்போ உள்ளே போவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த உள்ள கம்யூனிகேஷன் ரூமில் போனீங்கன்னா போக முடியாது. அந்த நோட்ஸ் படிச்சுட்டு வந்து தான் போக முடியும். இப்போ ஒரு இது காட்டுறாங்க பாருங்கள். மைக் வரான், குதிக்கிறான், அவ்வளோதான். இப்போ பார்க்குறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இவங்க பேசிகிட்டே இருக்கட்டும். நம்ம அந்த கீ கார்டு எடுக்கிறது எப்படின்னு சொல்லிடுறேன். அந்த கீ கார்டு தேவையானது 3 சாவி. அந்த 3 சாவி ஸ்டால்லையும் அதுக்கப்புறம் பார்க்கிங்கில் 2 கீ இருக்கும். ஸ்டாலில் ஒரு கீ இருக்கும். அது 2த்தையும் இப்போ வந்து எடுக்கணும். இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்களே. ஆனால் இவங்க வந்து அவங்க டீமில் மொத்தம் 4 மெம்பர்ஸு. 4 மெம்பர்ஸில் வந்து 2 பேர் கீழே இருக்காங்க, 2 பேர் மேலே இருக்காங்க. ஜே வந்து கம்யூனிகேஷன் ரூமில் வந்து எங்கே இருக்குது இந்த பொருளை தேடணும். ஓகேங்களா? இப்போ வந்து சார்லி தான் தூங்கினுக்கிறான். அந்த பையனை அடிச்சு எழுப்பி அமுச்சு விடணும். இப்போ பார்த்தா ராடு வேறு கிளம்பிட்டுருக்கான் பார்க்கிங்க்கு. ஓகேங்களா? இந்த கேப் தான் சூப்பரான கேப்பு. சார்லி எந்திரிக்கவே இல்லை. அப்படியே ரிமோட் அப்படியே மூதி வச்சான். அப்போ தான் தூக்கமே தெரியுது. போய் கீ காட்டை வந்து பார்க்கிங்கில் எதிராக பேத்துனடா. எதாவது கீ காட்டு எடுத்துடணும்மா. என்னடா நீங்கள் வேலை சொல்லி சாடிறீங்கன்னு சொல்லிட்டு போகிறான். விலகும்டா, உன் தங்கச்சிக்காக தான்டா நாங்கள் போராடினோம். சரி, வண்டி பின்னாடி ஏறுறான்னு சொல்லிக்கிறோம். வண்டி பின்னாடி ஏறானு எனக்கு தெரில. சரி விடுங்க, வண்டி பின்னாடி ஏறிட்டான் போலக்குன்னு நினச்சா வண்டி பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்க. ஐயோ பாவம். சரி விடுங்க, இதெல்லாம் வந்து ஏறி இப்போ நேரத்துக்கு
ஐஸ்கிரீம் சாப்பிட்டு விட்டு வெளில வந்துடுவான் நேரத்துக்கு. ஓகேங்களா, ஏறிட்டான். இப்போ வந்து பார்க்கிங் வந்தாச்சு. இந்த இடம் எந்த இடம் கிளியர் தான் ஐஸ்கிரீம் 1 சாப்டர் 1 பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் முடித்தோம். ஓகேங்களா, இப்போ வந்து அந்த கீஸ்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம பார்க்கிங்கில் இருக்குமா, இங்கே வந்து ஒரு கார்ட் இருக்கும். அந்த கார்ட் வந்து எடுக்கிறதுக்கே வந்து ஒரு சாவி இருக்குது. ஓகேங்களா, ஒரு கீ இருக்குது. ஆனால் அந்த கீ எடுக்கணும்னா அதுக்கு ஹைட்ராலிக் ஜாக் தேவைப்படுது. ஹைட்ராலிக் ஜாக் கிடையாது நம்மக்கிட்ட. அது வந்து ஸ்டால் அங்கே இருக்கும். அது ஸ்டாலுக்கு போகும்போது தான் பார்க்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிக்கு தேவைப்படுது. அதோ இருக்குது. ஓகே, இந்த இடத்துல இந்த ஸ்டிக் எப்பவுமே இங்கே தான் இருக்கும். நான் டக்குனு மேலே போயிடுச்சு ஸ்க்ரீனு. ஓகே, மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இங்கே வந்து 3 கீ அதை போகிற இன்சர்ட் பண்ணுற இடம். ஓகே, இந்த ஸ்டிக்கை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நான் தேடிட்டு இருக்கிறேன். இங்கே வந்து சாவி இருக்கும். சாவி இருக்கும், அதான் தேடிட்டுருக்கேன். இந்த சாவி பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் இருக்கும். தூணில் இருப்பான், திரும்ப இருப்பான், எங்கே வேணால் இருப்பான். ஓகே, இந்த ஸ்டிக்கு வந்து நம்மளுக்கு வந்து இதில் ஸ்டாலில் தேவைப்படும். ஸ்டாலை தூக்கி போட்டு ஸ்டிக்கை தூக்கி போட்டு இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு தேடி பார்த்தீங்கன்னா ஏதாவது கீ இருக்கா. அதோ இருக்குது பாருங்கள், இன்னொரு கீ கிடச்சிச்சு, கிரியான் கீ. ஓகே, கிரியான் கீ கிடச்சிச்சா. இப்போ வந்து இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டோன்னா முடிஞ்சிடும். இந்த சைடாக அதோ வந்துருக்கு. ஓகே, கீ இன்சர்ட் பண்ணுறதுக்குள்ளேயே மறக்காமல் லைக் போட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வேறு கீ தேவைப்படுது, எல்லோ கீ. அந்த எல்லோ கீ வந்து ஸ்டாலுக்கு தான் போகணும். மெஜெண்டா கீக்கும் ஸ்டாலுக்கு தான் போகணும். தம்பி டிரைவர் எங்கே பார்க்குறீங்கோ, வண்டி கொஞ்சம் எடுங்கோ. என்னடா டோர் வேறு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து டோர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மேப்பை கிளிக் பண்ணினா 3 ஆப்ஷன் தான் இருக்கும். ஸ்டாலு, இன்னொன்று பார்க்கிங்கு, இன்னொன்று ஃபேக்ட்ரி. இது மட்டும் தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டாலுக்கு வந்தாச்சு. ஸ்டாலில் வந்து நம்மளுக்கு 2 பொருள் கிடைக்கும். ஒன்று இந்த குச்சி மேலே எடுத்துக்கலாம். இந்த குச்சி எடுத்துக்கிட்டு இந்த ஷெட்டுக்கு பின்னாடி போயிடணும். அப்போ தான் அந்த மெஜெண்டா கீ எடுக்க முடியும். மெஜெண்டா இந்த இடத்துல வந்தீங்கன்னா ராடு பையன் தேடிட்டுப்பான். இந்த இடத்துல வந்து தட்டினீங்கன்னா 2 தட்டினீங்கன்னா அது வந்து பொட்டி வந்து கீழே விழுந்துடும். பொட்டிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெஜெண்டா கீ இருக்கும். ஓகே, இந்த மரத்துக்கு எப்பவுமே இது இருக்கும், ஹைட்ராலிக் ஜாக் இருக்கும். இல்லை இந்த சைடில் தாங்க இருக்கும். ஓகேங்களா, மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு ஷேரை பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். ஓகேங்களா, இப்போ வந்து டோரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ராடு பையன் வந்து புஷ் பண்ணுறாங்க. ஓகே, டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்கிங் வண்டியை விடுங்க. ஓகே, பார்க்கிங் வந்தாச்சு. இப்போ பார்க்கிங் ஸ்டால்லேருந்து பார்க்கிங் வந்துட வேண்டியது தான். இப்போ பார்க்கிங்கில் என்ன வேலைன்னா, ஒன்று நம்ம எடுத்துகிட்டு வந்த ஹைட்ராலிக் ஜாக் வச்சு அந்த காட்டை தூக்கி எல்லோ கலர் கீ எடுக்கணும். ஓகே, இந்த ஹைட்ராலிக் ஜாக் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு கார்ட் இருக்கும்ல, இந்த கார்ட்டு கீழே ஒரு சாவி இருக்குது, அதுதான் எல்லோ கீ. இந்த கிளிக் பண்ணிங்கன்னா, டார்க் கிளிக் பண்ணிங்கன்னா கார்ட்டு தூக்க ஆரம்பிச்சிடும். அது கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ கீ இருக்கும், அந்த கீயை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கிரியான் கீ ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அதே இடத்துல இதை போடணும். ஓகே, இந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா டோர் ஓப்பன் தான் இருக்கா, டோர் ஓப்பன் பண்ணாத மாதிரியே இருந்துச்சு. ஓகே, எல்லோ கீயும் போட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு கீ தான் இருக்குது, அதுதான் அந்த மெஜெண்டா கீ. அந்த மெஜெண்டா கீ எங்கே ப்ரோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த ட்ரக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா, அந்த ட்ரக்கில் எடுத்துப்போம். இங்கே வந்து மெஜெண்டா கீ இருக்குது. ஓகேங்களா, இந்த மெஜெண்டா கீயை எடுத்து போட்டுனதுக்குள்ளே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன் நான் சப்ஸ்கிரைப் பண்ண கேட்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைபாக பண்ண மாட்டேங்க. இப்போலாம் ஃபஸ்ட்டாக பரவாயில்ல, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க. இப்போ சுத்தமாக அப்படியே இறங்கிட்டீங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். 45 இருக்கிறோம், கொஞ்சமாக ஏறினா தானே. ஏமாத்துட்டீங்க சிலர்னு. ஓகே, இப்போ வந்து ஃபேக்ட்ரிக்கு போக வேண்டியது தான். இந்த ராடு போய் ஓடிங்கிறான். அவ்வளோதான், கீ கார்டோட வேலை முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. கீ கார்டோட வேலைக்கு அப்புறம் ஃபேக்ட்ரிக்குள்ளே ஓகே. இப்போ பையன் வந்து சார்லி பையன் கீ கார்டுன்றத அவன் குதித்து போய் கொடுப்பானா இல்லை என்ன பண்ணி தருவான்னு தெரியல. சரி, நான் அங்கே போய் பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. இல்லை, அப்புறம் கொடுத்துட்டு மறுபடியும் தூங்கிட்டு இருப்பான் போல. அப்புறம் மறுபடியும் தூங்கிட்டு இருப்பான். ஓகே, கீ கார்டு என்கிட்ட கீ கார்டு கிடச்சிச்சு. இங்கே பாரு கீ கார்டு என் கையில் இருக்குது அப்படின்றான். ஓப்பன் பண்ணி நான் குதிச்சு போய் காப்பாற்றன்னு சொல்கிறான். பார்த்தா கீ கார்டை கொடுத்து, தம்பி நீங்கள் காப்பாற்றிக்கோங்கப்பா. ஏடா காப்பாற்ற வேண்டியது தங்கச்சியடா, நீ தான்டா போய் காப்பாற்றணும். சரி, ஓகே, காப்பாற்றணும். பையன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். ஓகே, சாப்பிடு, நீ பண்ணது வரைக்கும் போதும். இவ்வளோ பண்ணதே பெரிய விஷயங்க. ஓகே, கீ கார்டு வந்து நம்ம இப்போ வந்து லிஸ்ட்டு கைக்கு வந்துடுச்சு கீ கார்டு. ஓகே, இப்போ கீ கார்டு லிஸ்ட் கையில் வந்துடுச்சு. இப்போ வந்து டோர் ஓப்பன் பண்ணி வெளில போகணும்.
ஓகே, இப்போ இந்த கீ கார்டு வச்சு வெளில போகணும். கீ கார்டு இல்லை, சாரி, அந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கனாவே வெளில போக முடியும் நம்மளால். ஓகே, இப்போ கம்யூனிகேஷன் ரூம்லேருந்து வெளில வந்தாச்சு. கீ கார்டு வந்து இங்கே ஒரு இடத்துல வந்து ரீடர்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, நோட்ஸ் படிச்சோம்ல ஃபஸ்ட்டு, இங்கே வந்து ரீடர்னு இருக்கும், அதை ரீட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்பர் 1 இருக்குது கீ கார்டு, நம்பர் 2 அப்டேட் பண்ணணும். இது வந்து எங்கே வேணால் இருக்கும், இந்த இடத்துல தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, எங்கே வேணால் இருக்கும் இது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்பர் 2 ஆகிடுச்சு. இப்போ வந்து இது யாருக்கு யூஸ் ஆகும்னா, இது வந்து மைக்குக்கு தான் யூஸ் ஆகும். ஓகே, இங்கே வந்து எப்பவுமே சாரி அது பேர் வந்துடுனே, என்னது அது, சிவிங்கம். அந்த சிவிங்கம் எப்பவுமே இந்த சைடு தான் இருக்கும். அந்த சைடு வந்து பார்த்தா இருந்துச்சு. ஓகே, இந்த இடத்துல டோர் ஓப்பன் வச்சுக்கலாம். அந்த சைடில் வரும்போது டோர் ஓப்பன் ஆக முடியாது, அன்லாக் பண்ண முடியாது, எல்லாம் சைடு லாக் பிடிச்சிருந்தாங்க. இப்போ வந்து இது வந்து இந்த கீ கார்டு எடுத்து நம்ம மைக்கு கிட்ட கொடுத்துடலாம். அப்போ இந்த மைக்கை கிட்ட தான் யூஸ் ஆகும் இதுக்கப்புறம். இப்போ எல்லா பொருளையும் சரி எடுத்துகிட்டு வந்துடலாம். என்ன பொருள்னால், நம்ம ப்ரோட்டீனில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும், அந்த வேலைலாம் இருக்குது. இந்த ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கலாம், இந்த ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், எத்தனை தடவை ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். ஓகே, மிக்சிங்னு ஒன்று இருக்குது, அதுதான் பண்ண போகிறது. இது வந்து நம்ம ஸ்டெபிலைசர் தேவைப்படுது, அதுக்கப்புறம் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். ஓகேங்களா, இது தேவைப்படும். ஓகேங்களா, இந்த செல்லாம் வந்தாச்சு ஆல்ரெடி. சரி, ஓகே, இந்த இடத்துல வேறு வேலையே இல்லை இப்போது. அப்போ நம்ம மைக்காக தான் போய் பார்க்கணும். சரி, மைக்காக மாறுவோம். ஓகே, மைக்காக மாறுவோம். மந்திரம் போட்டுக்கோங்க. பிடிஜி வாழ்க வந்தாச்சு. மாறியாச்சு. என்ன சொல்கிறான் பாருங்க, யோசிக்காதீங்க. ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கீ கார்டு 2. இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து அந்த மினி ராட் வந்து படுக்க போடுற இடம், அங்கே தான் அந்த அசம்பிள் பண்ணுவாங்க. அதை இதில் ரீடர்னு ஒன்று காமிக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீ கார்டு மறைஞ்சி போயிடும். இதோட கீ கார்டு வந்து தேவைப்படாது. இதுக்கு வந்து நம்மளுக்கு கன்று தேவைப்படும். கன்று வந்து உடஞ்சிருச்சு. எப்படி ப்ரோ உடஞ்சிச்சின்னா, அது ஒரு கிளிப்பு போட்டு காட்டுறேன் இருங்க. நான் கன்று கிட்டே போயிட்டு காட்டினா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கன்று கிட்டே வரேன், இங்கே பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அவன் முதுகு மேலே பட்டு கீழே விழும்போது இது உடஞ்சிருச்சு. அதனால் இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. நம்ம வந்து மைண்ட் கிராஃப்டில் அப்படி கிராஃப்டிங் டேபிள் இருக்கும், அதே மாதிரி இங்கே ஒரு கிராஃப்டிங் டேபிள் இருக்குது. அந்த கிராஃப்டிங் டேபிள் மூலிமா நம்ம வந்து கன்னை ரெடி பண்ண முடியும். அந்த கன்னுக்கு வந்து என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லி அதுவே சொல்லிவிடும். ஓகேங்களா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு கண்டென்சர் லிக்விட் தேவைப்படுது. அதை நான் தேடி பார்க்கும்போது இந்த இடத்துல தான் இருக்கும். இது வந்து மைக் இருக்கிற இடத்துல கண்டுபிடிக்கும். ஓகேங்களா, இந்த வந்து இந்த கண்டென்சர் லிக்விட் வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டிக்கி மெட்டீரியல் தேவைப்படுதுன்றாங்க. ஸ்டிக்கி மெட்டீரியல்னால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிவிங்கம் பார்த்தோம் பார்த்தீங்களா, லிஸ் சைடில், அது வந்து தேவைப்படுது இப்போது. ஓகேங்களா, அப்போ வந்து நம்ம ரிஸ்ஸாக உருவாக போகிறோம். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மைக்கு லிஸ்ஸாக போகிறோம். ஆகிட்டான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதுக்காக வந்தேன் நம்ம புள்ள, சிவிங்கம் அடிக்கடி மறந்தது கைஸ். ஓகேங்களா, இப்போ வந்து சிவிங்கம் எடுக்கணும்னா இந்த சைடில் போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் எடுத்துக்கலாம். அந்த சைட்லேயும் போகலாம். எதுக்கு சோம்பேறித்தனம் திரும்பிங்களான்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டேன். இந்த இடத்துல ஷெல்ஃபில் இருக்கும். ஓகே, இந்த ஷெல்ஃப்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவிங்கம் எடுத்துகிட்டு போய் மைக்கு கிட்டே கொடுக்கணும். இந்த கன் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து 3 புல்லட் இருக்கும். அந்த 3 புல்லட்டை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஒரு புல்லட் தப்பாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மேட்ச்சே வேஸ்ட்டாக போயிடும். ஒரு புல்லட் கூட எக்ஸ்ட்ரா தர மாட்டான். கரெக்டாக 3 அவ்வளோ தான் தருவேன்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிப்பட் தேடி வந்திருக்கேன். பிப்பட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, பில்லர். நம்ம இங்கு ஃபில் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா பில்லர், அதை விட பெருசாக இருக்கும் இது பிப்பட். இது வந்து கெமிக்கல் லேபில் வச்சுருப்பாங்க மெஷர் பண்ணி போடுறதுக்கு. ஓகேங்களா, இந்த பிப்பட் எடுத்து இந்த இடத்துல நம்ம மாறும்ல, இல்லைங்க ஐஸ், நம்ம வந்து அடிக்கடி மாற எனக்கு இது கஷ்டமாக இதில் என்ன பண்ணுறது. பிப்பட்டு இங்கே இருக்கா, சரி விடுங்க, அது இருக்கட்டும். நீங்கள் எந்த பொருளை கையில் வச்சுக்கிட்டு உருமாறாதீங்க, டக்குன்னு வந்து பக் ஆயிடுச்சுன்னா அது வராது இந்த சைடில். ஓகேங்களா, இது இப்போ வந்து அந்த அசம்பிள் ரூம் வந்தாச்சு. இந்த இடத்துல வந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எலக்ட்ரோ கன் ரெடி ஆகிடும். ஓகேங்களா, இப்போ வந்து பக்கத்துலேயே ஒரு பைப் போய் நிற்கும். ஓகேங்களா, அந்த பைப் வந்து விடணும். டக்குன்னு ராடு தொட்டுன்னு வரான். இப்போ அடித்தா அவ்வளோனா கூட அடிக்காதீங்க, செத்து போயிடுங்க பரவாயில்ல. ஆனால் ஒரு பிளட் பண்ணால் கூட வேஸ்ட்டாக போயிடும். இந்த லிக்விட் வந்து நம்ம ஐஸ்கிரீம் 6 இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து மட்டின்ற ஒரு வில்லன் வந்து குடிச்சிட்ருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம அழுகி போன முட்டை, சாக்ஸு, அதுக்கப்புறம் கெமிக்கல்லேயும் சரி கலந்து அதுக்கப்புறம் அவங்கள போட்டு தள்ளி அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்தோம். இப்போது அதே லிக்விட் வந்து நம்ம ஆம்ஸ்டருக்கு தரப்போகிறோம்.
ஓகேங்களா. அந்த ஹாம்ஸ்டர் வந்து என்ன பாவம் பண்ணுச்சு ப்ரோ அதுக்கு கொள்றீங்கன்னு கேட்காதீங்க. அதை வந்து நம்ம பலசாலி ஆக போகிறோம், ஜிம்முக்கு போய் உடம்பேற்ற போகிறோம். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு இடம் இருக்கும், இந்த டோர் க்ளோஸில் இருக்குன்னா இந்த ஃபியூஸ் பாக்ஸை அடித்து உடையணும். அது தூக்கி இங்கே போடணும். தூக்கி போடுறது எது வேணாம்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் ஷாக் வச்சு அதை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது மைக்குக்கு தான் தேவைப்படும் இந்த கன்று. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறீங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க கைஸ். முன்னாடிலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்கவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் அப்போலாம் பண்ணுவீங்க, ஆனால் இப்போலாம் பண்ணவே மாட்டேறீங்க. ஏன்னா எனக்கு புரியல. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டெபிலைசர் லிக்விட் எடுத்துனாலாம் இந்த இடத்துல தான் ஸ்டெபிலைசர் லிக்விட் எப்போவுமே இருக்கும். இந்த டோரை கபோர்டெலாம் தேடி பாருங்கள். ஃபஸ்ட்டே வந்து நான் ஃபஸ்ட் விளாடும் போது இந்த ஷெல்ஃப் மேலேயே இருந்துச்சு, ஆனால் இல்லை. இப்போது எங்கடா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சைடில் இருந்துச்சு. இந்த ஸ்டெபிலைசர் லிக்விட் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். எங்கடா இருக்குது? ஆமாம், நம்ம எங்கே இருக்கோம் ஒன்றும் புரியல. ஓகே, இது வந்துச்சு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது இந்த இடத்துல. ஓகேங்களா, இந்த மிக்ஸ் பண்ணுற இடம் இருக்கும், அதில் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் 6லேருந்து ஒரு இது எடுத்தோம் பார்த்தீங்களா, லிக்விடு. அந்த இன்க்ரீடியண்ட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடணும். ஏன் ப்ரோ எப்படி ப்ரோ ஐஸ்கிரீம் 6 எல்லாம் வந்துச்சுன்னா, இது எல்லாமே ஒரே ஃபேக்ட்ரி தாங்க கைஸ். ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு பாகம் மாதிரி. ஓகேங்களா, ஒரு படத்தில் வந்து ஒரு ஃபஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட்டுன்னு போடுறாங்களோ அதே கதை தான் இங்கேயும் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த பிப்பட்டை எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, பில்லர் வாயில் வருது. இந்த எடுத்து நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் எடுத்துகிட்டு வர போகிறோம். அது ஐஸ்கிரீம் 6லேருந்து அந்த லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்துகிட்டு வரணும் இப்போது. ஓகேங்களா, இப்போ வந்து ஐஸ்கிரீம் 6 இந்த லிக்விட் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க, நீ ஏமாத்துறீங்க. ஓகேங்களா, இந்த பிப்பட் எடுத்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இது வந்து லிஸ்ஸுக்கு தேவைப்படுற பொருள். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரோட்டீன்ஸு ஸ்டெபிலைசர் கலந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். ஓகேங்களா, இந்த எடுத்துகிட்டு போயிட்டு ஆட் பண்ணி அந்த ஃபார்முலா வந்து ஹாம்ஸ்டர் கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து அந்த ஹாம்ஸ்டர் வந்து அதை வந்து நம்ம வந்து ஜிம்முக்கு போகிற மாதிரி பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு வந்து 3 ஸ்டெபிலைசிங். ஓகேங்களா, 2 3 1 எங்கே வச்சுன்னு கேட்டிங்க, கேட்காதீங்க, அது போயிடுச்சு. 1 2. ஓகேங்களா, கடைசியாக இது ஒரு இன்க்ரீடியன்ட். ஓகேங்களா, போட்டிங்கன்னா இந்த கலர் இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஹாம்ஸ்டருக்கு போயிடும். ஹாம்ஸ்டர்கிட்ட போனோடனே ஹாம்ஸ்டர் வந்து அது குடிக்கும். குடித்ததுக்கப்புறம் அது வந்து பலசாலியாக மாறும். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 ஸ்டெபிலைசர், 2 ப்ரோட்டீன், ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். உங்களுக்கு ட்ரை பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ அந்த ஹாம்ஸ்டர் வந்து என்ன பண்ணால் அது வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்து இப்போ வந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம அதை எடுத்துக்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க ஐஸ், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அவளே வெளில வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து சைடில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்மால் வெண்ட் இருக்கும், நம்மளால் போக முடியாது. ஆனால் ஹாம்ஸ்டரால் அதில் போக முடியும். ஹாம்ஸ்டர் உள்ளே விட்டுருக்கணும். எதுக்கு நம்ம ஹாம்ஸ்டர் உள்ளே விட்டுருக்கோன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து ஒரு ஒயர் இருக்குது. அந்த ஒயரை எப்படியாச்சும் நம்ம வந்து கடிச்சு துப்பணும், அதாவது வந்து பிடுங்கணும். அது நம்மளால் பிடுங்க முடியாததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒயரை சொல்கிறேன். ஓகேங்களா, டபுள் மீனிங் எடுத்துக்காட்டிங்க. அந்த ஒயரை பிடுங்கி போடணுன்னு சொல்லிட்டு நம்மளால் போக முடியாது. அதனால் ஹாம்ஸ்டரை உள்ளே அமுச்சு விட்டு அவனை வந்து ஒயரை பிடுங்கி போடுறான்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடும். ஓகேங்களா, இப்போ வந்து ஹாம்ஸ்டர் போய் அதை வந்து சேஃபாக கரெக்டாக பண்ணிட்டான். ஓகேங்களா, அது வந்து நம்ம சைடு அன்லாக் ஆயிடுச்சு. இன்னொருத்த சைடில் பண்ணணும், அது வந்து மைக் சைடில் தான் போய் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த டோர் வந்து அன்லாக் ஆகிட்டுருக்கும். இந்த சைடு க்ரீன் லைட் இருக்கும் பார்த்தீங்களா, இதுதான். ஓகேங்களா, இந்த சைடில் வந்து மைக் வந்து போய் பண்ணால் தான் வேலைக்கு ஆகும். இந்த லிஸ்ட்டாக ஓப்பன் பண்ண முடியாது. பிரெயின் வந்து தேடிட்டு இருந்தேன். சரி, இந்த கடைசியாக ஒரு ரூம் இருந்துச்சு, அதில் வந்து பார்த்துக்கும் போது அந்த பிரெயின் கண்டுபிடிச்சேன். இந்த ராடு பண்ணை வேறு அங்கே வெறுப்பேற்றிங்க அடிக்கடி. ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த வழியாக வந்து வெண்ட் வழியாக உள்ள போயிடல நம்ம. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து கம்யூனிகேஷன் நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கோம். இந்த கம்யூனிகேஷன் ரூமில் வந்து நம்ம வந்து மைக்குக்காக கொடுக்க போகிறோம். ஏன்னா இந்த மைக்குக்கு தான் தேவைப்படும். இப்போ வந்து அந்த பிப்பட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிப்பட்டை வந்து ஆயில் பிடிக்கணும். ஆயில் வந்து இந்த சைடில் இருக்குது, ஜே வந்து மேலேக்கா மைக்கோட சைடில் இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, மொத்த பொருளையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த சைடில் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் வந்து லிஸ்ஸுக்கு வேலையே கிடையாது கைஸ், மைக்குக்கு இது மட்டும் தான் தப்பிக்கிற வேலை. ஓகேங்களா, அவங்க ஒரு சில பொருள்லாம் இங்கே ஒரு சில பொருள்லாம் இங்கே இருக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வச்சு எதுக்கு அடிக்கடி மாறிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒரே டைம் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த பிரெயின் எடுத்துகிட்டு போயிடல. நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு
கீ கார்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ரீட் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல வந்து ஒரு மினி ராட் வந்து படுத்துட்டு இருந்தான். ஓகேங்களா, அது வந்து ரீட் பண்ணுற இடம். அந்த இடத்துல வந்து மூளையும் இல்லை, அவனுக்கு ஆயிலும் இல்லை, கரண்ட்டும் இல்லை. ஓகேங்களா, அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அவனை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து மினி ராட்ஸ்லாம் வந்து அந்த ராட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் ப்ரோக்ராம் பண்ணுவான். இந்த மாதிரி பண்ணணும், அவனை பார்த்தீங்கன்னா ஷாக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் ப்ரோக்ராம் பண்ணுவான். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்ல ரோபோட்டை நம்ம வந்து ரெட் சிப்பு ப்ளூ சிப் கேள்விப்பட்டிருக்கேன் ரோபோட்டில், அந்த மாதிரி தான். ரெட் சிப் வந்து கெட்டவன், ப்ளூ சிப் நல்லவன். நம்ம வந்து ப்ளூ சிப் தான் அங்கே வைக்க போகிறோம். சிப்பு எங்களுக்கு தான் எனக்கு தெரியாது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தப்பிக்கிற இடம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ஸ்மால் வெண்ட் இருக்கும். எங்கடா இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல வந்துடணும். சாரி, ஸ்மால் வெண்ட்டெல்லாம் அங்கே இருக்காது. இந்த டேங்க்கில் வந்து இது போட்டிங்கன்னா இந்த பிப்பட் வேலை கிடையாது. இப்போ வந்து நம்மளுக்கு கன்று தேவைப்படுது. இந்த சைடில் போயிடலாம், நம்ம அந்த சைடு சுற்றின்னு போகிறத விட்டு இந்த சைடில் போயிடலாம். நம்மளுக்கு வந்து இப்போ கன்று தேவைப்படுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ், லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், தட்டி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வேண்டிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த கன்னை எடுத்துகிட்டு இந்த கன்லேருந்து இப்போ ஒரு புல்லட் மட்டும் அவர் வெளில போயிடுச்சுன்னா அதோடய வேலையை இது இவ்வளோ நேரம் பண்ணதே வேஸ்ட்டு. ஒரு புல்லட் இல்லைன்னா கூட வேஸ்ட்டு. இப்போ வந்து அந்த இடத்துக்கு போகணும். அந்த ரோபோட் பண்ண பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு போகணும். லெவல் ஜஸ்ட் மிஸ். இந்த ஃபோன் கொஞ்சம் லைட்டாக ஹேங் ஆகும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த புல்லட் போச்சுன்னா வேஸ்ட்டு. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு போகணும். இந்த கன் தூக்கி போட்டுடலாங்க. இந்த டிஸ்பிளே மறையுது. ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டு, ஸ்ட்ரெயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மேலே. ஓகேங்களா, மேலே, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு, மேலே லெஃப்ட்டு. ஓகேங்களா, இப்போ தான் ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. இந்த மினி ராட் எடுத்துகிட்டு போய் இப்போ ஒரு டோர் ஆண்டை வந்து ஒரு மேட் மாதிரிக்கும். அந்த மேட்டில் வச்சோன்னா இந்த வெயிட்டுக்கு அது அப்படியே ப்ரெஸ் ஆகி அந்த டோர் ஓப்பன் ஆகும். நம்ம வெயிட்டுக்கு ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து இது முட்டி, அதுக்கப்புறம் அந்த சைடு முட்டி அப்படியே அதை போய் பொறுமையாக ஆன் பண்ணும். ஓகேங்களா, இங்கேருந்து அவசரமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இந்த இடத்துல தான் அவசரமே பண்ணக்கூடாது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஒரு லைக் போட்டுருங்க. ஓகேங்களா, இங்கே ஒரு பெல் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராடு மண்டை எங்கே இருக்கிறான்னு ஓடி வந்துடுவோம். இந்த சைடில் ஒரு நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், வெளியில் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல போய் கிளிக் பண்ணால் மட்டும்தான் அந்த டோர் அன்லாக் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் இந்த மாதிரி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நேராக அந்த இடத்துக்கு போய் நின்றுங்க. இது பொறுமையாக அன்லாக் பண்ணும். நான் ஏன் இது உங்களுக்கு காமிக்கிறேன்னா, நீங்கள் வீடியோ போடுறதுனால உங்களுக்கு காமிச்சு தான் ஆகணும். மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏன் இத்தனை வாட்டி கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா யாருமே போட மாட்டேறீங்க. அதனால தான் இந்த டோர் அன்லாக் பண்ணிட்டான். ஆல்ரெடி லிஸ்டாண்டை அன்லாக் பண்ணியாச்சு, மைக்கானே அன்லாக் பண்ணி இப்போ அன்லாக் பண்ண போகிறோம். அவள் தான் இப்போ ஒரு கட்சிட்டு வர பாருங்கள். ஓகே, 2 பேரும் வந்து சேர்ந்தாச்சு. அப்பா அடி வந்து சேர்ந்தேன். டேய் சீக்கிரம் குதிங்கடா, டைலாக் பேசாதீங்கடா. மறுபடியும் வந்து ஆடு போய் வந்து பிடிச்சின்னு போயிட்டு போகிறான். சீக்கிரம் குதிங்கடா உள்ள. அப்படியே பேசிட்டே இருக்கிறானுங்க இவனுக்கு பாட்டு. டேய் பேசுறதை நிறுத்துங்கடா கொண்டாடு மாதிரி. போய் உள்ளே ஃபஸ்ட்டு குதிங்கடா போயிட்டு. ஆமாம், இந்த டீமில் மொத்த பேர் 4 பேர் தானே. ஜே, மைக்கு, சார்லி, லெஸ்ஸு. இப்போ 3 பேர் தான் இருக்காங்க இங்கே. அப்போ சார்லி எங்கே கைஸ்? அடா பாவி, நீ ஸ்டார்டிங்கில் ஒரு கேக் காட்டு எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு கேக் சாப்பிட்டு இன்னுமா சாப்பிட்டுங்கிற மாட்டிக்கினா. இன்றைக்கி இவனை தான் காப்பாற்ற முடியுது ஐஸ்கிரீம் வீட்டில். டேய் ஓடுறா புச்சிரு கிச்சிட போகிறான், ஓடுறா. இவன் வேறு இருக்கிறான். ஆமாம், சார்லி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. பார்த்தா சார்லி வந்து அந்த ராடு பையனுக்கு நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி வந்து காமிச்சிட்டாங்க கைஸ். அதுக்கு வந்து லைக்கை போட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பையனை வச்சு இது ஒன்றும் முடியல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஒரு லைக்கை போட்டுருங்க, ஷேர் பண்ணுங்கள். யாருமே பண்ணவே மாட்டேறீங்க, ஒரு லைக்கை போடுங்க. நான் ஏன் எத்தனை பண்ணுறேன்னு சொல்கிறீங்கன்னா பண்ணவே மாட்டேங்கோ. முன்னாடியாவது பண்ணியிருந்தீங்க, சுத்தமாக பண்ணுறதே கிடையாது. அதனால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்படியே ஒரு லைக் இருக்குது, அது ஃப்ரீயான பட்டன் தான். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு டாட்டா பை பாய்.